யாராவது உதவின்னு கேட்டா எப்பவும் உன்னால முடிஞ்ச உதவிய மறுக்காம செய்வ நீ. உன் கையில என் பொண்ணு வாழ்க்கைய ஒப்படைக்கிறமா. எப்படியாவது அவ மனச மாத்தி எப்படியாவது லட்சுமிக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இது பாரு, நந்தினியால பல குடும்பம் வாழ்ந்திருக்கு, இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அதை தொடரணுமா இல்ல மத்தவங்க வைத்தறிச்சல்ல ஏக்கத்துல நீ சந்தோஷமா வாழணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. என் முடிவை கேட்காமலே போயிட்டே. இப்ப சொல்றேன் என்னோட முடிவை. ரவுடி லட்சுமி அவங்க அம்மா என்கிட்ட வந்து பேசினப்பவே நான் நந்தினியா மாறிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீட்டுல இருக்கிற என் பொறுப்பை எல்லாத்தையும் யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ அது எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் நந்தினியா ஆக போற நாள் தான் எனக்கு உண்மையான தீபாவளி. லக்ஷ்மி, சொன்ன மாதிரியே வெள்ளிக்கிழமை உன் புருஷனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தியா? என்ன ஜெயிச்சு உனக்கு பரிசு கொடுக்க வேணாம்? வரேண்டி, வரேன். வந்து உன் குடும்பத்தையே உண்டு இல்ல நாக்குறேன். கோடீஸ்வரி, கொஞ்ச நாளாவே இந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தது. எப்ப அந்த ஒத்தக்கை ஆறுமுகம் ஊருக்குள்ள வந்தானோ அப்பவே எல்லாம் போயிடுச்சு. உன் தகுதிக்கு சம்பந்தம் இல்லாம அடியாட்களை வச்சுக்கிட்டு ஏன் இப்படி பழையபடி மாறிட்ட? அரசியல் ரவுடித்தனம்ல நமக்கு வேண்டாமா? வேண்டாம், விட்டுடு. மா, நான் இருந்த இடத்துல இருந்தே எதிரிங்க என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவராஜ் மாதிரி அடியாட்கள் தேவை. நான் எப்பவும் வசதியா கோடீஸ்வரியாவே இருக்கணும். அதை நான் தக்க வச்சுக்கிறதுக்கு ஆள்பலம் வேணும். அதுக்காக நான் யார வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிருவேன். அப்ப நீ திருந்தறதா உத்தேசமே இல்லையா? திருந்தணுமா? தப்பு பண்ணாதானே திருந்துறதுக்கு. நான் தப்பு பண்ணலையே. நீ செய்யறது தப்புன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்க. ஒரு குடும்பத்தை அழிக்க நினைக்கிறது தப்பு இல்லையா? அப்போ அப்போ என் புருஷனாவ ஜெயிலுக்கு அனுப்புனாலே அது தப்பு இல்லையா? அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்னால முடியாது. அவ கதையை முடிக்காம நான் அங்கிருந்து திரும்ப மாட்டேன். கோடீஸ்வரி, அண்ணே, நான் உங்க தம்பின தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. உங்க பிரச்சனையை சொல்லுங்கண்ணே, நான் தீர்த்து வைக்கிறேன். டேய், அதெல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டா. ஏண்ணே, என் மேல நம்பிக்கை இல்லையாண்ணே? நம்பிக்கை இல்லாம இல்லடா, என் நிலைமை இருக்கு. அத நான் எப்படிதான்? டேய், நீ சின்ன பையன்டா, உனக்கு விவரம் எல்லாம் பத்தாது. அண்ணே, இங்க பாருங்கண்ணே, மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசுண்ணே. என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதாவது லவ்ல பிரச்சனைன்னு வச்சுங்க, என்கிட்ட தான் வந்து நிப்பானுங்க. ஏன்டா? அவங்கள நான் தான் சேர்த்து வைக்க ஐடியா கொடுப்பேன். இந்த மண்டையில ஏகப்பட்ட ஐடியா இருக்குண்ணே. கரெக்டா சொல்லணும்னா இது ஐடியா குடோன். ஏய், உண்மையாவ சொல்ற? ஆமாண்ணே. இவ்வளவு தூரம் சொல்றான், இவன் மூலமாவது என் வாழ்க்கையில வசந்தம் வீசுதான்னு பார்க்கலாம். என்னண்ணா யோசிக்கிறீங்க? சரிடா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால உன்னை நான் என் கூட பிறந்த தம்பியை நினைக்காம என் நண்பன் நான் நினைச்சு என் பிரச்சனையை நான் உங்ககிட்ட சொல்றேன். சொல்லுங்க. டேய், எனக்கும் தேன்மொழிக்கும் கல்யாணம் ஆகி இவ்வளோ மாசம் ஆகியும் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலடா. என்னண்ணே உண்மையாவ சொல்றீங்க? போங்கண்ணே, நீங்க வேஸ்ட்ண்ணே. டேய், சத்தியமாடா, இத்தனை மாசமா என் மனசுல உள்ள எல்லாத்தையும் நான் உன்கிட்ட கொட்டிடுறேன். நீ உன் நண்பர்களுக்கு ஐடியா கொடுத்த மாதிரி எனக்கும் ஏதாவது ஐடியா கொடுத்து கூடிய சீக்கிரமே நீ சித்தப்பா ஆகணும். இவ்வளவுதானே? டேய், என்னடா இவ்வளவுதானே இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம் தெரியுமா? அண்ணே, நீங்க சினிமா, சீரியல், நாடகம் இதெல்லாம் பாக்குறது இல்லண்ணே, அதான் இப்படி பேசுறீங்க. இந்த விஷயத்துக்கு என்கிட்ட எவ்வளவு ஐடியா இருக்கு தெரியுமா? அத நான் ஒண்ணு சொல்றேன். நான் சொல்றத சொன்னபடி செஞ்சீங்கன்னு வச்சுங்க, கூடிய சீக்கிரத்துல நீங்க அப்பா வாயிடுவீங்க. டேய்,
அது மட்டும் நடந்துருச்சுடா என் வாழ்க்கையில உன்னை நான் மறக்கவே மாட்டேன்டா. அட என்னண்ணே இந்த சின்ன விஷயத்துக்குலாம் இவ்வளவு பெரிய வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நைட்டு நீங்க நினைச்சது நடக்கும். அண்ணி மம்மி அக்கா ரெடியா இருங்க. கதிரு, டேய் இன்னைக்கு ராத்திரி ரூமுக்கு போன உடனே அதை நான் எப்படி ஆரம்பிக்க போயிட்டியா? சரி, வயசுல இவன் சின்னவனா இருந்தாலும் என் பிரச்சனையை ஈஸியா தீர்த்து வைக்கிறதா சொல்றான். கதிரு, நீ நல்லா இருப்படா, நல்லா இருப்ப, நல்லா இருக்கணும். மடை தீரந்து என்ன சொல்லுவாங்க? இப்ப பாடுற பாரு. மடை தீரந்து பாயும் நதியாலைதான் மடை தீரந்து கூடும் சிறு குயிலச்ச. இந்த பாட்டு கூட சரியா வர மாட்டேங்குது. மேடம் மேடம், அம்மா நிறுத்துங்கம்மா ப்ளீஸ். அம்மா அம்மா நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்கம்மா ப்ளீஸ். சொல்றது கேளுங்க மேடம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நிறுத்துங்கம்மா ப்ளீஸ், நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்கம்மா ப்ளீஸ் ப்ளீஸ், நிறுத்துங்கம்மா. அம்மா நிறுத்துங்கம்மா, அம்மா நிறுத்துங்கம்மா ப்ளீஸ். அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்னையா என்ன என்ன சொல்ல போற? கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்ல, என்ன துரத்தி வந்து காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறியா? இல்லம்மா, உங்களை காப்பாத்தாதாம்மா வந்து. ஆமா, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இதுல இதுல நீ வந்து என்ன காப்பாத்த போறியா? இல்ல மேடம், வந்த வெள்ளத்தை அடுத்த ஊருக்கு பாய்ச்சி விட்டா நாம தப்பிச்சுக்கலாம் இல்லையா? புரியுற மாதிரி சொல்லு. மேடம், இனிமே நாம வெற்றி எதுவுமே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவன் குற்றவாளி இல்லைன்னு லட்சுமி நிரூபிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம கவிதாவை கொலை பண்ண மணியையும் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டாங்க. சார், இவங்க சார், நீங்க பாருங்க. யோ, கட் அவுட் அவனை எடுத்துட்டு வாயா. ராஸ்கல். இப்போ வந்திருக்க புது இன்ஸ்பெக்டர் பழைய இன்ஸ்பெக்டர் மாதிரி இல்ல மேடம். அவங்க குடும்பமே போலீஸ் குடும்பம். பாட்டன் முப்பாட்டம் காலத்துல இருந்து அவங்க வீட்டுல எல்லாருமே நேர்மையான போலீஸா இருந்திருக்காங்க. என்ன விலை கொடுத்தாலும் அவரை விலைக்கு வாங்க முடியாது. இத சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் என் பின்னாடியே வந்தீங்களா? மேடம், உங்க ஹஸ்பண்டுக்கு ஜாமீன் கேட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா கிடைச்சிரும். இந்த நேரத்துல லட்சுமி கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாக்கா ஜாமீன் கிடைக்கிறதுல சிக்கலாயிரும் மேடம். அதனால தான் உங்களை அமைதியா இருக்க சொல்றேன் மேடம். புலி பதுங்கிறது பாயத்தான் மேடம். உங்க ஹஸ்பண்டுக்கு ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். மேடம், அடிபட்ட பையன் குடும்பத்துக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து அவங்களுக்கு உதவுற மாதிரி நடிச்சா அவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்க. ஈஸியா ஜாமீன் வாங்கிடலாம் மேடம். ப்ளீஸ் மேடம், இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றதை கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். லட்சுமி, லட்சுமி, போன் அடிக்குது பாருமா. கோடீஸ்வரி தான் பேசுறா. இரு, நானே பேசுறேன். ஹலோ, உனக்கு என்னம்மா வேணும்? எதுக்கு இப்ப போன் பண்ண? யாரு பேசுறது? நாட்டாமையாங்களா? ஆமா, நாட்டாம தாமா பேசுறேன். ஐயா, நான் இப்ப போன் பண்ணதே உங்க மருமக லட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான். உண்மையாவ சொல்றேன்? ஆமாங்க ஐயா, என் புருஷன் ஜெயிலுக்கு போன கோவத்துல லட்சுமியை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அத நான் இப்பதான் உணர்ந்தேன். இருமா, நான் லட்சுமிட்டே கொடுக்குறேன். அம்மா, கோடீஸ்வரி தான் பேசுறா, பேசுமா. ஹலோ லக்ஷ்மி, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. இனிமே நான் உன் விஷயத்துல தலையிடவே மாட்டேன். நீ உன் புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும். நீங்க இவ்வளவு சீக்கிரம் நல்லவங்களா மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இது வரைக்கும் உன் கூட சண்டை போட்டு நான் பெருசா எதையுமே சாதிக்கல லக்ஷ்மி. சமாதானமாகியாவது
எழுந்த மீதி இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சந்தோஷத்தையாவது அடையலான்னு ஆசைப்படுறேன். சரி சரி, ரொம்ப நாள் கழிச்சு உன் ஹஸ்பண்டை பார்த்துருக்கேன். இதுக்கிடையில நான் வேற ஃபோன் பண்ணி உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். நீ அவரோட சந்தோஷமா இரு. அப்புறம் ஃபோனை கொஞ்சம் நாட்டாமையா கிட்ட கொடுக்குறியா? ஒரு நிமிஷம், உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுமா கோடீஸ்வரி. ஐயா, பெரியவங்க நீங்க. உங்களை கூட நான் என் சுயநலத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னை நீங்களும் மன்னிச்சிடுங்கய்யா. அம்மா, எப்ப நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டியோ அப்பவே உனக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீ நல்லா இருப்பம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. இனிமே கோடீஸ்வரியால எந்த பிரச்சனையும் வராதுமா. அதே நேரத்துல இப்ப கோடீஸ்வரி மாறிட்டதா சொன்னாலும் அவளோட பிறவி குணம் மாறாதுமா. சந்தோஷம் தானே? இதே மாதிரிதான் லக்ஷ்மியும் நான் மாறிட்டுதான் நினைச்சு சந்தோஷப்படுவா. மறுபடியும் உன்னை பழி வாங்குறதா நினைச்சு வம்பு கிழுத்தாலும் எழுப்பா. சரியாட? அப்படி வந்தா உடனே என்கிட்ட சொல்லு, நான் அவளை பாத்துக்கிறேன். கண்டிப்பா மாமா, நீங்க பயப்படாதீங்க. இந்த நடிப்பெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. டேய் தம்பி, காலையில என் வாழ்க்கையில வசந்தத்தை வர வைக்கிறேன்ட்டு இப்படி உட்கார்ந்து செல்லுல கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கேடா. உனக்கு நல்லா இருக்கா? மணி 5 தானே ஆகுது, அதுக்குள்ள என்ன அவசரம்? அண்ணி காய போட்ட துணி எடுக்க போயிருக்காங்க. அவங்க வரும்போது நான் சொல்றத மட்டும் கேளுங்க. அண்ணி தானே அவங்க வழிக்கு வந்துருவாங்க. அப்படி என்னடா பேச போற? முதல்ல அண்ணி வராங்களான்னு போய் பாருங்க, போங்க. அண்ணி வர. இங்க பாருங்கண்ணே, நான் பேசும்போது அன்னைக்கு சாதகமா பேசணும். சரிடா சரிடா. அண்ணே, நானும் அம்மாவும் கோயிலுக்கு போனப்போ சாமி கிட்ட அம்மா என்ன தெரியுமா வேண்டிக்கிட்டாங்க? என்னடா வேண்டிக்கிட்டாங்க? அம்மாவுக்கு சின்ன அண்ணியை விட பெரிய அண்ணி மேலதான் பாசம் அதிகம். முதல்ல பெரிய அண்ணிக்கு குழந்தை பிறக்கணும், அப்படி குழந்தை பிறந்துட்டா பழனிக்கு பாத யாத்திரை வரதா வேண்டிக்கிட்டாங்க. ஏண்டா, தேன்மொழி மேல அம்மாவுக்கு உண்மையிலேயே பாசம் அதிகமா இருந்தா லட்சுமி கிட்ட இருந்து சாவி கொத்த வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல. அவங்களுக்கு பேரம் பேத்திகளை கொஞ்சணும்ன்ற ஆசையில தான் அப்படி வேண்டியிருப்பாங்க. அண்ணே, எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது. இதே கேள்வியை நான் அம்மா கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? தங்கவேலுக்கும் தேன்மொழிக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. லேட்டா நடந்திருந்தாலும் அவங்க புது ஜோடி தானே. சின்னஞ்சிறுசுங்க சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு தேன்மொழி கிட்ட சாவி கொத்த கொடுத்து குடும்ப சுமைய அவ தலையில ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிதான் சாவி கொத்த லட்சுமி அண்ணிட்ட கொடுத்தேன்னு சொன்னாங்க. எப்படியும் இன்னும் கொஞ்சம் மாசத்துல தேன்மொழிக்கு குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைய நான் பாத்துப்பேன். சாவி கொத்த தேன்மொழி கிட்ட கொடுத்து இந்த வீட்டு பொறுப்பையும் பாத்துக்க சொல்லுவேன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. ச்சே, அம்மாவோட நல்ல மனசு புரிஞ்சுக்காம அம்மாவை பத்தி தப்பா நினைச்சிட்டா. இந்த விஷயம் மட்டும் தேன்மொழிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கைய, அவ ரொம்ப சந்தோஷப்படுவாடா. அண்ணே, பெரிய அண்ணி கிட்ட சாவி கொத்து போனா எனக்கும் தானே சந்தோஷம். ஏன்னா சின்ன அண்ணி மாதிரி கஞ்சத்தனம் பண்ணாம தாராளமா எனக்கு பணம் கொடுப்பாங்கல்ல. நானும் புது பைக்கை வாங்கி ஓட்டுவல்ல. டேய், என்கிட்ட சொல்லிட்டலடா, உனக்கு புது பைக் கிடைச்ச மாதிரி தான். வாடா. நம்ம மேல அத்தை இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்காம நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேனே. டேய், நீ கொடுத்த திட்டம் நல்லாவே நிறைவேறிட்டு இருக்குடா. கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பாவாயிடுவீங்க. தேங்க்ஸ்டா. நியாயமா பார்த்தா வெற்றியே ரவுடி லட்சுமிக்கு தான் சொந்தம். வெற்றி இடத்துல வேற ஒருத்தனை வச்சு பார்க்கவும் அவளுக்கு முடியல. நந்தினியால பல குடும்பம் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அது தொடரணுமா இல்ல மத்தவங்க வயித்தறிச்சல்ல ஏக்கத்துல நீ சந்தோஷமா இருக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணி. இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு ரவுடி லட்சுமி வந்துட்டா எல்லாருக்குமே சேஃப். அவளை பார்த்து பேசணுமே.
எதுக்கு நாளை கடத்திக்கிட்டு இப்பவே பார்த்து பேசிடலாம். எங்க போற லக்ஷ்மி? முக்கியமான வேலை வெற்றி. அதை விட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உன்கிட்ட பேசணும். என்ன விஷயம்? இந்த விஷயத்தை பத்தி நிறைய தடவை உன்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணேன். அப்பெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கல் வந்து என் மனசுல உள்ளத சொல்ல முடியாம போச்சு. சரி, இப்ப சொல்லுங்க. நான் ஜெயில இருந்த ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? ஃபேன் இல்லாம, வெறும் தரையில, கொசு கடியில, தூக்கமே இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். 7 வருஷம் அப்படியே போக வேண்டிய என் வாழ்க்கைய மீட்டு கொடுத்தவன் நீ. அதுக்கு எப்பவும் சோகமா இருந்த இந்த வீட்டை சொர்க்கமா மாத்தினவன் நீ. போதும் வெற்றி, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். என்ன லக்ஷ்மி, உன்னை பத்தி நல்ல விதமா தானே சொல்றேன். எதுக்கு இப்ப கோவப்படுற? என்ன வெற்றி, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, வீட்டோட குலதெய்வம், குத்து விளக்குன்னு என்ன பாராட்டி பேசினதெல்லாம் போதும். இந்த குடும்பத்துக்கு நல்ல பாதை அமைச்சு கொடுத்தவன் நீ. உன்னை பாராட்ட தானே அப்படி சொன்னோம். நான் எதையும் எதிர்பார்த்து செய்யல. தெரியும், இத்தனை மாசமா உன் கூட பழகி இருக்க. இது கூட தெரிஞ்சுக்கலன்னா எப்படி? எனக்காக, நான் கேட்ட உதவிக்காக இத்தனை மாசமா என்னோட மனைவியா இருந்த. பிரிஞ்ச சக்திய இங்க கூட சேர்த்து வச்ச. உன் உயிரை கூட பெருசா நினைக்காம எங்க அம்மாவை குணப்படுத்தின. உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நான் எதுவுமே கேட்கலையே. கேட்காம இருக்கிறது உன்னோட பெருந்தன்மை. இப்படிப்பட்ட நல்ல மனசு இருக்கிற உன்னை நான் இழக்க விரும்பல. நீ ஏன் உண்மையிலேயே என் மனைவி ஆகக்கூடாது? நடிக்கிற நாம நிஜமாவே கணவன் மனைவி ஆயிடுவோம். தயவு செஞ்சு மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. அது ஏத்துக்கிற மனநிலைமை கிட்ட இல்ல லக்ஷ்மி. என்ன லக்ஷ்மி, என்ன யோசிக்கிற? உனக்கு சம்மதம் தானே? லக்ஷ்மி, பாத்தியா லக்ஷ்மி, மணி அடிக்குது. நல்ல சகுனம். ஹலோ, பேசுறது வெற்றி தானே? ஆமா, நீங்க? நான் சித்தி பேசுறேன். நந்தினியோட சாரி லக்ஷ்மியோட சித்தி பேசுறேன். லைன்ல யாரு? பிளாக்மெயில் பண்ணி பணம் போடுகிற நர்ஸ் பேசுறா. ஹலோ ஹலோ, என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா இல்ல மறந்துட்டீங்களா? இப்ப எதுக்கு போன் பண்ண? தீபாவளி வந்துச்சுல்ல, நான் ஆசைப்பட்ட பட்டுப்புடவை எடுக்க பணம் பத்தல. சரின்னு பக்கத்து வீட்டுல தான் 20,000 ரூபாய் கடன் வாங்கி எடுத்தேன். அந்த பணத்தை உடனே திருப்பி குடுன்னு கடன்காரன் தொல்லை பண்றான். சரி, இத்தனை நாளா நீங்க ஜெயில இருந்ததுனால நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. அதான் வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, பணத்தை ரெடி பண்ணுங்க. முடியாது. இப்படி கராரா சொன்னா உடனே உங்களை பத்தின உண்மைய உங்க வீட்ல நான் சொல்ல வேண்டியது இருக்கும். இப்படி மிரட்டினா உன்னை பத்தி டாக்டர் கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் வேலை போயிடு, ஜாக்கிரதை. உங்க அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் இப்ப சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டாரு. நானும் வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாறிட்டேன். உங்களால என்ன எதுவும் செய்ய முடியாது. ஆனா நான் நினைச்சேன்னா மறுபடியும் உங்க அம்மாவை கோமாவுக்கு கொண்டு போக முடியும். அம்மா விஷயத்துல நீங்க ரிஸ்க் எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பணத்தை ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க.
அப்படி இல்ல நான் உங்க வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி வெற்றியோட மனைவியா நடிக்கிறாங்கன்னு ஒரே ஒரு உண்மையை சொல்லிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். பாத்தியா, நம்ம நடிக்கிறதால தான் இவன் நம்மள மிரட்டுறா. இதெல்லாம் நமக்கு அவசியமா? பேசாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் முடிவு என்ன? வெற்றி, முடிவெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம். முதல்ல இவளுக்கு பணத்தை ரெடி பண்ணுங்க. லக்ஷ்மி, என்ன எதுவுமே சொல்லாம போற?